ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி நீங்க டைரக்டா வந்து மணி கலெக்ட் பண்ணுங்க. நான் வந்து போன்பே ஜிபே நான் பண்ண மாட்டேன். ஏய் யார்டியா இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்க? என்னாச்சு? பின்ன என்னங்க, எனக்கு வந்து போன்பே ஜிபேல இருந்து ஒரு 750 rupees கிரெடிட் ஆச்சு. யார் போட்டா அந்த பணத்தை? யாரோ ஒருத்தர், யாருன்னு எனக்கு தெரியாது. யாரோ ஒருத்தரோட அக்கவுண்ட்ல இருந்து உனக்கு 750 ரூபாய் வந்துச்சு. ஆமா, எனக்கு 750 ரூபாய் வந்துச்சு. நான் பார்த்துட்டு நான் வந்து சரி ஓகே சைலண்டா இருந்து திருப்பி கால் பண்ணுவாங்க ஏதோ ராங்கா வந்துருச்சுன்னு. பட் கால் பண்ண பர்சன் பாத்தீங்கன்னா நார்த் இந்தியன் பர்சன். ஓ, நார்த் இந்தியன் பர்சன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லல, யாரா இருந்தாலுமே நான் சொல்றேன், லோக்கலா இருக்கட்டும் இல்ல நார்த் இந்தியன்ஸ் ஆகட்டும், யாரா இருந்தாலுமே நான் சொல்றேன். அவங்க கால் பண்ணி நான் இந்த மாதிரி நான் ராங்கா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன், எனக்கு வந்து அந்த மணியை சென்ட் பேக் பண்ணுங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்ப ஸ்ட்ரைக் ஆச்சு, ஜிபே போன்பேல வர அமௌண்ட் நான் திருப்பி ஜிபே போன்பேக்கு எதுக்கு நான் அனுப்பணும்? அதனால நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற காசு போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அதுக்காக இல்ல நீங்க வந்து டைரக்டா வந்து கேஷா என்கிட்ட கலெக்ட் பண்ணிக்கோங்க, நான் வந்து திருப்பி நான் ஜிபே போன்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு அன்னோன் நம்பர்ஸ் பேசுனவங்க என்ன சொன்னாங்க? அவங்க நான் சொல்லிட்டு நான் காலை கட் பண்ணிட்டேன். அவங்க ரிப்ளை எதுவுமே எனக்கு வந்து நான் பேச விடல. பிகாஸ் அவங்க ஹிந்தில பேசினாங்க, அவங்களுக்கு லாங்குவேஜ் இஷ்யூவும் இருந்தது. நான் சொல்லிட்டு நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி எனக்கு அன்னோன் நம்பர்ஸ் வந்து கால்ஸ் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இந்த பர்టిక్యులர் 750 ரூபாய் இந்த 750 ரூபாய் அனுப்ப சொல்லி அதுவும் ஹைதராபாத்ல இருந்து திருப்பி வருது. ஃபர்ஸ்ட் நார்த் இந்தியன் சைடுல என்னது அதாவதுனே இவங்களோட ஜிபேவுக்கு யாரோ ஒருத்தங்க 750 ரூபாய் பணம் அனுப்புறாங்க. அந்த 750 ரூபாய் வந்தது ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து வந்துட்டு வேற நம்பர்ஸ் ஃப்ரம் நார்த் இந்தியால இருந்து கால் பண்ணி எனக்கு அந்த பணத்தை திருப்பி அனுப்புன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி வேற ஸ்கேம் வந்திருக்குடா. இப்ப என்னோட ஃபாதர் லோ ரீசன்ட் எஸ்டர்டே அவர் அக்கௌண்ட்ல இருந்து 20,000 rupees போயிருக்கு. 20,000 கூகுள் பேல ஒரு பார்ட் 2000 தான் எடுத்திருக்கு. போக மெசேஜ் வரலையா? பேங்க்ல மெசேஜ் கூட வரல, பேங்குக்கும் எது இன்ஃபர்மேஷன் இல்ல. நமக்கு நார்மலி நமக்கு கூகுள் பே எல்லாம் போகும்போது நமக்கு இன்டிமேஷன் வரும்ல, இது அப்படி எதுவும் இல்ல. ஆனா இப்ப அவரு இன்னைக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கு. செக் பண்ணும்போது எப்படி இந்த ஸ்கேம் நடந்துருக்கு கூட கண்டுபிடிக்க முடியல. சோ நிறைய இஷ்யூஸ் இப்ப போயிட்டு இருக்கு. சோ எல்லாரும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆமா கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப உஷாரா இருங்க. ஏன்னா நீங்க வந்து ஐயோ பாவம் என் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருக்கான், அது எமர்ஜென்சி மணி அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேக்குறாங்க. பட் நான் வந்து அதுக்கு சிம்பத்தியோட நான் வந்து ஓகே பாவம்னு சொல்லி அனுப்பியிருந்தேன்னா அந்த லிங்க் மூலியமா நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற பணம் போறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சைபர் கிரைம்ல இருந்து எனக்கு சொன்னாங்க. சோ நான் உஷாராயிட்டேன், நீங்களும் உஷாரா இருங்க. அதே மாதிரி தெரியாத நம்பர்ல இருந்து ஜிபே வந்துச்சுன்னா அதை சைலண்டா விட்டுருங்க. உடனே பெருந்தன்மையா அந்த பணத்தை நான் திருப்பி அனுப்புனீங்கன்னா உங்க அக்கௌண்ட்ல ஒட்டுமொத்தமா இருக்கிற எல்லா பணமும் அவங்க எடுத்துருவாங்க. இத வந்து 2 பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சொன்னாங்க. அதனால 2 பேரையும் நிக்க வச்சுட்டு இன்னைக்கு உங்களுக்கு அவேர்னஸ் கொடுத்துட்டோம். சோ ப்ளீஸ் keep your money safe.